அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவில் ஒரு சட்னி ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். வித்தியாசமான சட்னி. இதுக்கு பேர் நாங்கள் வச்சிருக்கிறது இம்யூனிட்டி சட்னி. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இது அவசியம்தானே? ஆமாம், ஏன்னா இதில் இருக்கக்கூடியது எல்லாமே நேச்சுராகவே நமக்கு இம்யூனிட்டியை அதிகப்படுத்தக்கூடியது. ஆமாங்க, முப்பாட்டன் திருவள்ளுவர் காலத்தில் எல்லாம் இந்த மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரிஷிகள் வாழ்ந்த காலத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால தான் இதற்கு இம்யூனிட்டி சட்னி அப்படின்னு பேர் வச்சிருக்கும். ரொம்பவே அற்புதமானது. நோ ஆயில், நோ பாயில், நோ கேஸ். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தேங்காய் சில் அல்லது தேங்காய் துருவல் 1/2 கப் எடுத்துக்கலாம். வறுத்ததோ அல்லது பச்சை நிலக்கடலையோ 1 கப் அளவு எடுத்துக்கலாம். தோல் உரித்த சின்ன வெங்காயம் 10 to 12 எடுத்துக்கலாம். மிளகு 20 மிளகு. ஆமாம், காரத்துக்கு மிளகு தான் சேர்க்கணும். அடுத்தது கல் உப்பு 2 ஸ்பூன் அளவு, நமக்கு தேவையான அளவும் எடுத்துக்கலாம். அடுத்தது முக்கியமானது எலுமிச்சம்பழம் தோலோட பயன்படுத்தணும். ஒரு பெரிய பழமாக இருந்தால் அதில் நம்ம 1/4 பங்கு எலுமிச்சம்பழத்தை தோலோடு சேர்த்து, தோல், சதைப்பகுதி, சாறு எல்லாத்தையுமே அப்படியே நறுக்கி போடணும். அடுத்தது கறிவேப்பிலை 4 ஈர்க்கு எடுத்துக்கலாம். கறிவேப்பிலையாக இருந்தாலும் சரி, கொத்தமல்லி அல்லது புதினா, நமக்கு எது கிடைக்குதோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே பச்சையாக தான் சேர்க்கணும், வதக்கக்கூடாது. பார்த்தீங்க இல்லையா, இதில் போட்டிருக்க எல்லா பொருளுமே எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பொருட்கள் தானே. எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி நறுக்கி தோலோட சேர்த்து தான் போடணும். அதுதான் உடம்புக்கு நல்லது. இந்த சட்னிக்கு முழு பலனை அளிக்கக்கூடியது இதுதான். மறக்க வேண்டாம், அப்படியே தோலோட சேர்த்துக்கோங்க. ஆட்டுக்கல், அம்மிக்கல் இல்லை, அதனால மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைக்கலாம். தேங்காய், நிலக்கடலை எல்லாம் சேர்ந்து அரைகிறப்ப அப்படியே கமகமான ஒரு வாசனை வரும் பாருங்க. அடடா! இந்த சட்னியில் புளிப்பு சுவைக்கு புளியும் சேர்க்கல, தக்காளியும் சேர்க்கல, எலுமிச்சைய தோலோடு சேர்த்திருக்கும். அதுதான் எதிர்ப்பு சக்தி. அடுத்தது தேங்காயும் நிலக்கடலையும் குழந்தைகளுக்கு பிடித்த சுவை. பேரறிஞர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள், கலாம் ஐயா, திருவள்ளுவர் போன்ற பேரறிஞர்கள் எல்லாமே காலையில வெறும் வயிற்றுல காலை உணவாக தேங்காயும் நிலக்கடலையும் தான் சாப்பிட்ருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு திறன் இருந்திருக்கும். அதனாலதான் இந்த சட்னியில எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் பச்சையா அரைக்கிறோம். நிலக்கடலையை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. எலுமிச்சை பழத்தை தலை முதல் கால் வரை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிற வீடியோவும், கல் உப்பை பயன்படுத்தும் வீடியோவையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த சட்னிக்கு ஏன் இம்யூனிட்டி சட்னின்னு பேர் வச்சிருக்கேங்கிறது உங்களுக்கே புலப்படும். செய்து பாருங்க, ஆரோக்கியமா இருக்கலாம். பாத்தீங்களா, ரொம்பவே எளிமையான சட்னி, ஆரோக்கியமான சட்னி தானே. ரொம்ப எளிதாகவே நம்மளே செய்யலாம் இல்லையா? ஆமாங்க, இந்த சட்னி பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.